ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற புக்கோட பேர் வந்து த ஜேர்னி இஸ் த ரிவார்ட். இந்த புக்கோட ஆத்தர் பேர் வந்து அனில் குமார் குப்தா. இவர் வந்து இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸில் வந்து 1979 வந்து இருக்கார். இவர் வந்து டேரடூம் இந்தியாவில் தான் இருக்கார். இந்த புக் ஃபர்ஸ்ட் வந்து மே 2009 வந்து ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்திருக்கு. செகண்ட் எடிஷன் வந்து அக்டோபர் 2009 வந்திருக்கு. இந்த புக்கோட பப்ளிஷர் வந்து பார்த்திங்கன்னா ரெயின்போ பப்ளிஷர்ஸ், நொய்டா, இந்தியாவில் இருக்குது. இந்த புக்கோட ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா இந்த புக்கோட குவாலிட்டி. இந்த புக்கோட பேப்பர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எவ்ரி பேஜ் நீங்கள் டேர்ன் பண்ணும்போதும் உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ், அந்த குட் ஃபீலை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த புக்கோட ஃபாண்ட் சைஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஃபாண்ட் ஸ்டைலும் வந்து ரொம்ப படிக்கிறதுக்கு ஒரு ப்ளசண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். இந்த புக்கோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, சலில் குப்தா அப்படின்றவர் தான் இந்த புக்கோட ஹீரோ. இந்த ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிக்ஷனல் ஒரு கேரக்டர் கிடையாது. இவர் வந்து ஒரு ரியல் லைஃப் ரியலாக இந்த சலில் குப்தா அப்படின்றவர் வந்து டைரியில் வந்து அவருடைய லைஃப்பில் நடந்த முக்கியமான இன்சிடென்ட்ஸ்லாம் வந்து மென்ஷன் பண்ணி வச்சுருக்காரு. அதை இவரோட சன் அனில்குமார் குப்தா வந்து பார்த்துட்டு அதுலேருந்து நிறைய ஒரு இன்ஃபர்மேஷன், அதுக்கு ரிலேட்டபிளான பர்சன்ஸ் எல்லாருக்கிட்டையுமே வந்து இவர் வந்து பேசி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணி இவர் வந்து ஒரு அழகான ஒரு ஸ்டோரியாக ஃபார்ம் பண்ணி இந்த புக்காக வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு அவங்க அப்பாக்காக. சலில் குப்தா அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து இந்த புக்கு படிக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போகும். அந்த மாதிரி ஒரு நல்ல சமத்து பையனாக வந்து சலில் குப்தா இருக்கார். அவர் வந்து சலில் குப்தாவோட என்டையர் லைஃப் ஜேர்னி தான் வந்து இந்த புக்கில் இருக்குது. இவர் சின்ன வயசுலேருந்து இவர் வந்து வயசான வரைக்கும் இவரோட லைஃப்பில் என்னென்னலாம் நடக்குது, என்னென்ன டெசிஷன்ஸ்லாம் இவர் எடுக்கிறாரு, அந்த டெசிஷன்ஸ் வந்து எப்படி அவர் வந்து யோசிச்சு எடுக்கிறாரு, அதோட இம்பேக்ட் என்ன, இதெல்லாம் தான் இந்த புக்கோட இன்ட்ரெஸ்டிங் பார்ட். அதுக்கப்புறமேட்டு இன்னொரு வித்தியாசமான விஷயம் என்னென்னா, இந்த புக்கில் வந்து நிறைய கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்கும். அந்த கதையோட ரொம்ப கோர்வையாக வந்து இந்த கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்கும். எல்லா ஏஜ் குரூப்லேயுமே எல்லாருக்குமே வந்து தோன்ற சாதாரணமான கொஷின்ஸ் வந்து சலிலுக்கும் வந்து தோணும். இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் வந்து என்னென்னா, சலிலுக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ், வெல்விஷர்ஸ், அதுக்கப்புறமேட்டு டீச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால அந்த கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அவன் மனசுக்குள்ளே எழும்புகிற எல்லா கொஷின்ஸ்க்குமே வந்து ஆன்சர்ஸ் வந்து அவனுக்கு கிடைக்கும் இந்த அவங்க சுற்றி இருக்கவங்க கிட்டேருந்து. இன்னொரு அழகான விஷயம் என்னென்னா, அந்த கொஷின்ஸோட ஆன்சர்ஸ் எல்லாமே எல்லார் லைஃப்லையும் எல்லாருக்குமே தோணியிருக்க கொஷின்ஸ். அந்த ஆன்சர் வந்து நிறைய பேருக்கு வந்து கிடைக்காம இருந்திருக்கும். பட் இந்த புக் நீங்கள் படிக்கிறது மூலிமா அந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கலாம். ஆன்சர்ஸ் எல்லாமே ரொம்ப போரிங்காக இருக்காது. எல்லாமே வந்து ரிசர்ச் பண்ணி சயின்டிஃபிக்கான எவிடன்ஸ்லாம் எடுத்து இந்த ஆன்சர்ஸ் வந்து ஆத்தர் வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாரு. இப்போ வந்து சலில், அதாவது நிறைய ஃபேஸஸில் இருக்கும் கொஷின். சலீலோட ஃபாதர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பிரிச்சுவாலிட்டி கூட கனெக்டடாக இருப்பார். அதுக்கப்புறமேட்டு சலீலோட மென்டார் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரிசர்ச்சில் இருப்பார். ஸோ அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸ் வந்து சலீலோட லைஃப்பில் வந்து க்ராஸ் பண்ணுறதுனால நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேட்டகரிஸில் சலீலுக்கு வந்து தோணக்கூடிய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின்ஸ்க்கு வந்து இந்த புக்கில் ஆன்சர்ஸ் இருக்குது. இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேணாம், ஒரு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த புக்கில் என்னென்னா, இந்த புக் வந்து எழுதுனது இந்தியன் ஆத்தர் அப்படின்றதுனால கொலோக்கியலாக டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ், ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக வந்து யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நிறைய வொக்காபுலரி வந்து இந்த புக்கில் வந்து கிடைக்கும். இந்த புக் நீங்கள் படித்து முடிக்கும் போது மினிமம் 10 வேர்ட்ஸ் அதை வந்து எவ்ரிடே லைஃப்பில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸாக வந்து உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறமேட்டு நிறைய ஃப்ரேசஸ், நிறைய இடியம்ஸ், நிறைய வந்து ஒரு ரிலேட்டபிளான ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து இந்த புக் நீங்கள் படிக்கிறது மூலிமா உங்களுக்கு கிடைக்கும். புக்கோட லாங்குவேஜ் வந்து ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப நமக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டியே இல்லாத மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு லாங்குவேஜில் தான் வந்து ஆத்தர் வந்து எழுதியிருப்பார். அட் த சேம் டைம் உங்களுக்கும் வந்து நிறைய வெக்காபுலரிஸ் கிடைக்கும். சில பேர் வந்து சிம்பிளான லாங்குவேஜஸில் யூஸ் பண்ணியிருப்பாங்க, பட் உங்களுக்கு எந்த புது வேர்ட்ஸுமே உங்களுக்கு கிடைக்காது. அந்த மாதிரி இருக்காது இந்த புக் வந்து ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜஸில் இருந்தாலுமே உங்களுக்கு நிறைய வந்து வேர்ட்ஸ்லாம் வந்து கிடைக்கும். ரொம்ப அழகான வேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமேட்டு ட்ராவல் அப்படின்றது ஒரு பர்சனோட பர்சனாலிட்டி, அவனோட கேரக்டரை வந்து எந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணுது. அதுக்கப்புறம் அவன் லைஃபே வந்து
அந்த சின்ன ட்ராவல் அப்படின்ற விஷயம் வந்து எப்படி மாற்றுது அப்படின்றது நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் ஒருத்தரோட லைஃப்பில் நிஜமாலே அது நடந்து ஒருத்தரோட பர்சனாலிட்டி எப்படி மாறுது அப்படின்றது இந்த ஸ்டோரியில் வந்து எவிடெண்ட்டாக வந்து கொடுத்துருப்பாரு அனில்குமார் குப்தா அப்படின்றவர். சலீலோட சலீலோட டீனேஜில் அவர் எப்படி பிஹேவ் பண்ணியிருப்பாரு, டீனேஜில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், லவ் ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறமேட்டு அடல்ட்ஹுட் போகும்போது ஒரு மேரேஜ், அப்புறம் ஃபேமிலி லைஃப், அதில் வந்து அவர் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாரு, அதை எப்படி ஓவர் கம் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறமேட்டு இருக்க லேட்டர் ஏஜஸில் வந்து அவருக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், லைஃப்னால் எப்படி இருக்கும், ஒருத்தவங்களோட லைஃப் வந்து எப்படி அவர் வாழ்ந்திருக்காரு அப்படின்றது வந்து ரொம்ப அழகாக வந்து அனில்குமார் குப்தா வந்து அவங்களோட அப்பா பற்றி எழுதியிருக்காரு. ஒரு ரியல் லைஃப் இன்சிடெண்ட் அப்படின்றதுனால இந்த புக்கோட கதை வந்து ரொம்ப நேச்சுரலாகவும் இருக்கும். உங்களுக்கு எந்த ஃபேண்டஸியான ஒரு நம்பவே முடியாத அளவுக்கு ரொம்ப ஃபேண்டஸியான ஒரு இன்சிடெண்ட் இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. எல்லாமே வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாகவும் ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். இந்த கதை வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு கதை. எல்லா ஏஜ் குரூப்பில் இருக்கவங்களுமே இந்த புக் படிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிஸ்னிங் so far. Bye bye.